தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள். இப்ப நீங்க என்ன வாங்கிட்டு இருக்கிறீங்க? தேவ வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கனாலே நீங்க மனுஷனே கிடையாதான், நீங்க தேவர்கள். தேவ சித்தத்துக்கு வெளியே போகாத. இந்த உலகத்திலே கிடைப்பதற்கு அரிய மகிமையான காரியம் என்னவென்றால், நேர்மறையான வார்த்தைகள், ஜீவன் தருகிற வார்த்தைகள், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், சிருஷ்டிக்கிற வார்த்தைகள், என்னை மறுரூபமாக்கக்கூடிய வார்த்தைகள். நீங்க உட்கார்ந்துருக்க கூட உயிரோட உட்கார்ந்துருக்கலாம், ஜீவனோட. யாருக்குமே நடக்காத ஒரு அற்புதம் உங்களுக்கு மட்டும் நடக்கலாம், நீங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது. Having relationship with God is also a sign of faith. தேவனோடு உறவு வைத்துக் கொண்டிருப்பது என்பது விசுவாசத்தின் ஒரு அடையாளம். கடவுள் இருக்காரா அப்படின்ற ஒரு கொஸ்டினோட கூட உட்காந்துருக்கலாம். அது நேரடியாக கேட்க முடியாது, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் மனசு ஓரத்தில் இது இருக்கலாம். ஆனால் பாட்டோட மனசு இணையலை, ஒர்ஷிப்போட மைண்டு செட் ஆகலை. செட் ஆகணும்னா ஆகுதுன்னா அதுக்கு பேர் விசுவாசம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். கை தட்டுங்க ஒரு காமே. ஈனோக் he walked with God. தேவனோடு நடந்தான் by faith. அப்ப விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அப்படின்னா ஜெபித்தான், உறவாடினான். நீங்க உறவாடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, பேசுவதற்கு, ஆராதிப்பதற்கு, கையை தூக்குவதற்கு, விரலை அசைப்பதற்கு கூட உங்களுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது ஒரு உயிர். விசுவாசம் என்பது ஒரு உயிர். அப்ப விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட உயிர் இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ உயிர் எப்போ போகும்னா, விசுவாசம் போயிருச்சுன்னா உசுறு போச்சு. அதாவது இயேசு தபித்தாலே எழுந்துரு அப்படின்னாரு, அந்த பொண்ணு எந்திரிச்சிச்சு. நம்மளும் போய் எங்கேயாச்சும் போய் தபித்தாலே எந்திரினா அது என்ன செய்ய மாட்டேன்து? எந்திரிக்க மாட்டேன்து. எப்பத்தான்றாரு, நம்ம போனால் அப்பத்தான்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம சொல்லலாம், இயேசு சொன்ன அதே வார்த்தையை தான் நான் சொல்கிறேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அப்போ என்னென்னா, இந்த வார்த்தையில் ஒன்றும் இல்லை, இந்த வார்த்தைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசமே அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், உயிர் என்றால் விசுவாசம், விசுவாசமே உயிர். அப்போ உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு உயிர் தரக்கூடிய வல்லமை உங்களுடைய விசுவாசத்திற்கு இருக்கிறது. நீங்க கையை தூக்கும் போது அந்த கை தூக்குறதுக்கு கூட ஒரு பவரை கொடுக்கிறதுக்கு, ஒரு உயிரை கொடுக்கிறதுக்கு விசுவாசத்தினாலே முடியும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப ஒருத்தன் விசுவாசத்தோட கையை தூக்குறான், அது உயிருள்ள கை தூக்கப்படுதல். இன்னொரு ஒரு விசுவாசம் இல்லாம கை தூக்குறாரு, அது செத்த கை தூக்குதல். இது ரெண்டுக்கும் உயிருள்ள கை தூக்குதல், செத்த கை தூக்குதல். உயிருள்ள தோத்திரம், செத்த தோத்திரம். உயிருள்ள அல்லேலூயா, செத்த அல்லேலூயா. உயிருள்ள கை தட்டுறது, செத்த கை தட்டுறது. உயிருள்ள நடனம், செத்த நடனம். இது எல்லாவற்றுக்கும் இடையிலே ஒன்றை உயிருள்ளதாகவும் ஒன்றை உயிரற்றதாக மாற்றுவது நமக்குள் இருக்கிற விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அவன் கண்ணில் பார்த்து சஞ்சரிக்கலையா, அடுத்த வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்றும். அப்ப ஒரே ஒரு தோத்திரம், ஒரே ஒரு அல்லேலூயா சொல்றது கூட உங்களுக்கு உசுறு வேணும். வேற மாதிரி சொல்றேன், ஒரே ஒரு தோத்திரம், ஒரே ஒரு அல்லேலூயா சொல்றது கூட உங்களுக்கு விசுவாசம் வேணும். சொல்ற வார்த்தைக்கு ஆமேன் சொல்றது கூட விசுவாசம் வேணும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர், நாடி,
பிளட் லைன், அந்த லைஃப் லைன் இஸ் ஃபெய்த். விசுவாசமே இல்லாமல் தரையில் புரண்டு உருள்றவனுக்கு ஒன்றுமே நடக்காது. விசுவாசத்தோடு உட்காந்துருக்கான் பாரு, கர்த்தர் எனக்கு செய்வாரியான்னு அவங்க நடந்து. எப்பெல்லாம் நீங்க விசுவாசத்தோடு இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் உயிரோடு இருக்கிறீங்க. எப்பெல்லாம் நீங்க விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் உயிர் இல்லாமல் இருக்கிறீங்க. எப்பெல்லாம் விசுவாசத்தோட ஜோம் பண்றீங்களோ அப்பெல்லாம் அடுப்பை பற்ற வச்சு சமையல் பண்றீங்க. எப்பெல்லாம் விசுவாசமே இல்லாமல் ஜோம் பண்றீங்களோ அப்போ எல்லாத்தையும் சரிங்க அடுப்பை பற்ற வைக்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் லைஃபுக்கு மிக முக்கியமான ஹீட்டு எல்லாம் சொல்லுங்க, அந்த ஹீட்டு ஃபெய்த். அதனால தான் நம்மளும் எல்லாம் கையை தூக்கி அல்லையா சொல்லுவோம். அவன் சொல்லிட்டார்ல அல்லையா அதுக்கும். ஆனால் மோசே அப்படி கையை தூக்குனதுக்கும், அவன் கையை தூக்குனான்னா சூரியனோட சென்டிகிரேட் குறையுது, அப்படியே ஹீட்டு குறையுது. ஆமாம், அப்படியே கிளைமேட் மாறுது, கல் மழை பொழியுது. ஏன்னா அது வேற. நான் சொல்லவா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் விரலை செச்சா கூட விசுவாசத்தோடு அசைங்க. அவர் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு அமர்ந்திருங்கள். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். நீங்கள் வரும்போது உங்கள் தூரத்தை கணக்கு பண்ணுகிற தேவன், நீங்கள் எவ்வளவு தடைகளை கடந்து வருகிறீர்கள் என்பதை கணக்கு பண்ணி அதற்கும் அற்புதங்களை செய்கிற தேவன். உங்கள் ஒவ்வொரு கிரியையும் தேவன் பார்க்கிறார், எனக்கு பலன் அளிக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். தேவன் நான் வருவதை மாத்திரம் பார்க்கவில்லை, என்னுடைய தூரத்தை, நான் கடந்து வருகிற தூரத்தையும் கணக்கு செய்கிறவராக இருக்கிறார். 5 அப்பத்தை 5000 பேர் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வருகிறபடியினால், இவரா டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு, அவருக்கு எல்லாம் தெரியும். எவன் அர்த்தத்திலிருந்து வரான், எவன் டிஸ்க் எடுத்து வரான், எவன் பக்கத்துலேருந்து தூங்கிட்டு இருக்கிறான், மதுரைக்குள்ளேருந்து லைவ் பார்க்குறவன் யாரு, வெளியூர்லேருந்து நேரில் வரவன் யாரு, அதெல்லாம் பார்த்து நீதியுள்ள நியாயாதிபதியில் அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாகத்தை பிரிக்கிறார். அப்புறம் கோடிகள் போது எங்களுக்கு 1000 வருதுன்னா ஏன் வராது? இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வருகிறபடினால் அவர்களை வெறுமனே அனுப்பிவிடுவது எனக்கு சித்தம் இல்லை. ஸோ அற்புதம் நடந்தது. இவ்வளோ பேர் சாப்பிடாம இருக்காங்கன்ற கிடையாது, கொஞ்சம் பேர் தூரமா இருந்து வந்தாங்கல்ல, அவங்களுக்காக அற்புதம் செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டான். சில நேரம் நான் ரிஸ்க் எடுக்கும்போது இது சுயநீதி கிடையாது. திஸ் இஸ் லவ் மூவ். என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் கன்சிடர் பண்ணுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஆமென். என்னைக்கு கடவுள் பார்க்கிறான், இறைவன் பார்க்கிறான், இறைவன் என்னை கவனிக்கிறான், இறைவன் எனக்கு பலன் கொடுக்கிறான் என்கிற எண்ணம் என்றைக்கு மனுஷனுக்கு மறைகிறதோ அன்றைக்கு அவன் வாழ்க்கையில் ஜீவன் பிரிகிறது. நீங்க இப்போ உட்கார்ந்துருக்க கூட உயிரோட உட்கார்ந்துருக்கலாம், ஜீவனோட. யாருக்குமே, மதுரையில் யாருக்குமே நடக்காத ஒரு அற்புதம் உங்களுக்கு மட்டும் நடக்கலாம். நீங்க உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும்போது கையெழுத்து, நல்லா கையெழுத்து, கையெழுத்து. ஆமே 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 ஆமே. நீ சொல்லுகிற ஒவ்வொரு ஆமேனும் கூட உனக்கு அற்புதத்தை கொண்டு வரலாம். The more you exercise faith, the more it will be developed. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பயிற்சி செய்ய, பயிற்சி என்னன்னா நீங்க அதாவது முயற்சின்னு எடுத்துடக்கூடாது. முயற்சி செய்யல, பயிற்சி செய்ய. ஆமென் சொல்லுங்க. பயிற்சினா இருக்கிறத எக்ஸசைஸ் பண்றது, முயற்சினா இல்லாத ட்ரை பண்றது. நான் சொல்றது முயற்சி அல்ல, பயிற்சி. பயிற்சி என்பது உங்களால் முடிந்ததை செய்வது. படிச்சு முடிச்சு செய்யறது தான் பயிற்சி. பரீட்சையில் செய்யறது முயற்சி. இப்போ நீங்க முடிஞ்சதை செய்றீங்களே, இப்போ இந்த விசுவாசத்தை பயிற்சி செய்ய பயிற்சி செய்ய இதனுடைய அளவு என்ன ஆகிட்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஏதோ வெந்ததை தின்னு விதி வந்த சாவுன்ற மனநிலையில் இருந்தா அந்த விசுவாசம் வளர்ச்சி அடையாது. எங்கள் விசுவாசம் வளருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே மலையை பார்த்து பேசு அப்படின்றார். They did not ask how to exercise the faith. They asked how to develop the faith. Jesus said,
as much as you exercise your faith, the faith will be developed. எந்த அளவு அதை பயிற்சி செய்கிறார். எப்படி பயிற்சி செய்யறது? இப்போ உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது நீ பயிற்சி செய்யலாம். கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் இந்த நேரத்தோட பிரசன்னம் நம்மை நிறைத்திருக்கிறது என்றும் என் தலையின் மீது அவர் கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறது நான் உணரும் போது, தேவனுடைய மனுஷன் பேசுகிற வார்த்தைகளை அங்கீகரிக்கும் போது, ஆமென் என்று சொல்லும் போது, நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்கிறதா இருக்கிறார். எத்தனை 1000 மைல்களுக்கு அப்பால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டாலும் உங்கள் வீட்டிற்குள்ளே கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும். படுக்கையில் கிடக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தில் சடுதியாக எழுந்து நிற்க வைக்கும். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமா? செய்துக்கு பேர் என்னவா? மலையெல்லாம் அப்படி புரட்டி போட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்றதுக்கு பேர் தான் ஃபெய்த். உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்றதுக்கு பேர் தான் ஃபெய்த். பிதாவாகிய தேவன் விசுவாசத்தினால உலகத்தை படைச்சாராம். எந்திரிச்சு படைச்சாரு. வெளிச்சம் உண்டா கடவுள் என்று சொன்னப்ப எந்திரிச்சுன்னு சொன்னாரா, உட்கார்ந்து சொன்னாரா? சொல்லுங்க, போய் பார்க்கலான்றீங்களா? இல்லை எப்படி சொல்லியிருப்பார்? முதல்ல சொல்லுங்க. அவரை பத்தி உங்களுக்கு அறிவு இருக்குல்ல, எப்படி சொல்லியிருப்பாரு? உட்கார்ந்தானே சொல்லியிருப்பாரு, எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. இதுக்கு மேல உங்களுக்கு மெசேஜே தேவை இல்லை. ஃபெய்த்னா உட்கார்ந்து ஆப்ரேட் பண்றதுக்கு தான் ஃபெய்த். மனிதன் தன்னுடைய முயற்சியிலே செய்ய முடியாத போது இறைவனை நாடுகிறான். இறைவன் என்பவன் மனிதனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்ட வல்லமையுடையவன் என்பதனால கடவுளை தேடி வரீங்க. அப்புறம் கடவுள்கிட்ட வந்து இவரால முடியுமானா, அடப்பாவி, உன்னால முடியுமான்னு கேட்ட அது அர்த்தம் இருக்கு. உன்னால முடியாததை செய்யறதுக்கு தானே, உன்னால முடியாததை செய்யறதுக்கு ஒரு நபரை நீ வைக்கிற. அந்த நபருக்கு பேர் என்ன? தேவன் என்பதை நீ கண்டுபிடிக்கிற. அவரை கண்டுபிடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவராலையும் முடியுமான்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா, இனிமா கொடுத்துதான் உள்ள இருக்க அவிசுவாசத்தை மாந்தி பண்ண வைக்கணும் போல. உங்களுக்கு உங்கள் சந்தேகத்தை சந்தேகப்படுங்கள். டவுட் யுவர் டவுட். முடியுமான்னு கேட்கறத சந்தேகப்படுங்க. அது எப்படி முடியுமான்னு, அருளாதிருப்பது எப்படி அப்படின்னா. சோ விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஜெபிப்பதற்கு விசுவாசம் தேவை. அந்நிய பாஷை பேசுவதற்கு விசுவாசம் தேவை. அந்நிய பாஷையை கூட நீங்கள் பெறாமல் இருப்பீர்கள் என்றால், அல்லது நீங்கள் பேசாமல் இருப்பீர்கள் என்றால், பேச முடியாதபடி இருப்பீர்கள் என்றால், இட்ஸ் a sign of unbelief. பைபிள் சொல்லுது, நீ அவிசுவாசியாய் இருக்கிறாய், ஆகையால் ஊமையாய் இருப்பாய். ஸோ டங்ஸ் பேசும்போது முதலாக நீங்க எதிர்கொள்ள வேண்டிய ஆவி எது தெரியுமா? அவிசுவாசத்தின் ஆவி. நீயா பேசிட்டு இருக்கியா அப்படின்ற சத்தம். 1 கோடி பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்நிய பாஷை பேசுறாங்கன்னா அதுல 1 கோடி பேருக்கு கேட்ட சத்தம் அது. நம்ம அத்தனை பேரும் அந்த அவிசுவாசத்தை ஜெயிச்சு தான் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன நவமான பாஷைகளை பேசுவார்கள். சோ ஏனோக்கு கண்ணில் பார்த்து சஞ்சரிக்கலையாம், விசுவாசத்தினாலே சஞ்சரித்தான். விசுவாசம்னா என்ன? சஞ்சரிக்கிறதுனா என்ன? வாக்கிங் வித் காட். தேவனோடு நடப்பதுதான் சஞ்சரிப்பது. ஈனோக் வாக்ட் வித் காட். தேவனோடு நடந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அவரோடு கழித்தான். நடக்கிறதுக்குன்றது என்ன அர்த்தம்? நடக்கிறதுன்றது வாங்க காலார் அப்படி நடந்துட்டு வரும் அப்படின்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப். கணவன் மனைவி நடக்கிறார்கள், நண்பர்கள் நடக்கிறார்கள், அவங்களாம் நடக்கும்போது பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. ஷேரிங், வாக்கிங். ஆமேன்னு சொல்லுங்க. இது ஃபெய்த் இருந்தால் தான் வரும். சில தனியாகவே பேசிட்டு போகிறான் ரோட்டுக்குள்ளே, அதையும் நான் பார்க்குறேன். ஆமாம், அந்த வாடகை பணத்தை வாங்கி இங்கே கொடுத்துட வேண்டியதுதான். அவங்களாம் நிறைய தனியாக பேசுவாங்க, நான் பார்த்துருக்குறேன். சாரி, இது தப்பாக பேசலை. ஏன்னா அது ஒரு ஜெனட்டிக் கர்ஸ் மாதிரியே பார்த்துருக்குறேன். ஒரு வயசுக்கு மேலே தானாக பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஓவராக சிந்திக்கிறவங்களுக்கெல்லாம் விளைவு தான். ஏன்னா இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. இது தேவனோடு சஞ்சரிப்பதல்ல, தனக்குத்தானே பேசிக்கொண்டு கடைசியாக மென்டல்ன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்றது ஒரு விஷயம் அது. ஆனால் நான் சொல்கிறது, ஏனோக்கு தனியாக தான் பேசிக்கிட்டு இருந்தான், ஆனால் தேவனோட பேசிக்கிட்டு இருந்தான். ஆமே 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 ஆமே. நீங்கள் எனக்குள்ள ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னா, ஒரு பையன் இப்போ ஜோம் பண்ணுறான் கண்ண முடினா, இட்ஸ் an act of faith. அவனுக்கு முன்னாடி யாருமே இல்லாமல், அவனுக்கு முன்னாடி இருக்கிறது யாரு கண்ணுக்கும் தெரியாம, சரியான வார்த்தை,
யாருமே இல்லாம என்ற தப்பு. அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறது கண்ணுக்கே தெரியாம இப்ப அவன் பேசிக்கிட்டு இருக்கானா, இட் இஸ் an act of faith. ஆமென், ஆமென். இதுக்கு மேல ஒண்ணும் தேவை இல்லை. ஆண்டவரே, இந்த பிளட் கேன்சரை சுகப்படுத்துங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. 2000 வருஷங்களுக்கு முன்பாக நீர் எங்க இருக்கிறார்? நீர் எங்க இருக்கிறார்? இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிறார். நீர் சிலுவையிலே எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தீர் என்று எழுதி இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நிழலுக்குள் நாங்கள் வந்தபடினால் வாத எங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமடைவதாக. ஆமென், ஆமென். இப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரியாத ஒரு ஆள்கிட்ட நான் பேசியிருக்கேனா? இது போதும் தேவன் இறங்கி கிரியை செய்வதற்கு. எங்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை கட்டவிழ்க்கப்படுகிறது. விசுவாசம் என்பது எளிமையானது. Wherever faith is, there glory is. எங்கே விசுவாசம் செயல்படுகிறதோ அங்கே மகிமை கடந்து வருகிறது. அப்ப faithனா என்ன? which manifests God's glory. விசுவாசம் என்றால் தேவனுடைய மகிமையை கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சாதனம். ஒரு என்ன சொல்றது? சாதனம்னா என்ன சொல்றாங்க? பொருள், ஒரு மீடியம், டிவைஸ் which manifests God's glory. The level of faith is the level of glory. உங்க வாழ்க்கையில விசுவாசம் எவ்வளவு இருக்கிறதோ தேவனுடைய மகிமை அவ்வளவாய். பேசிக்கிட்டே இருங்க, கனெக்ஷன்லயே இருங்க. இங்க பாருங்க, நீ எங்க வேணாலும் இருக்கலாம். நீங்க 5 பேர் இருக்கிற இடத்துல இருக்கலாம், 500 பேர் இருக்கிற இடத்துல. 500 பேர் இருக்கிறனால உங்களுக்கு அற்புதம் நடக்காதுங்க. 5 பேர் இருக்கிறனால உங்களுக்கு நடக்காம போகாதுங்க. 50,000 பேர் இருக்கிறனால உங்களுக்கு நடந்துடாதுங்க. 50,000 பேரோ 500 பேரோ நீ கனெக்ட் ஆகும் போது உனக்கு அற்புதம் நடக்க போகுது. அது யாருமே இல்லாத தனி அறையா இருக்கலாம், 5 பேர் இருக்கிற ஒரு கூட்டமா இருக்கலாம். ஆனால் நீ அமர்ந்திருக்கிற நேரத்தில் இருதயம் திறக்கப்பட்டு விசுவாசத்தில் தேவனோடு இணைக்கப்படுவாய். ஆனால் அந்த நாள் வாழ்க்கையின் அற்புதத்தின் நாள். faith பிராக்டிஸ் பண்றது which is the basic place to operate faith. It is the place where we pray. விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுவோம். எங்கடா மலை? யானை மலைக்கு போமா, திருப்பூர்ன்ற மலைக்கு போமா, எந்த மலைக்கு போனா? விசுவாசத்தை பயிற்சி செய்கிற முதலிடம் எது தெரியுமா? எது? ஜெபம். ஜெபம். கண்ணுக்கு தெரியாத தேவனோடு நாம் இணைக்கப்படுவது விசுவாசத்தை பயிற்சி செய்கிற அடிப்படை, பேசிக் லெசன் டு ஆப்ரேட் ஃபெய்த் இஸ் prayer. அதனால தான் பிரேயர்ன்றது எல்கேஜி ஸ்டடி, பிரேயர்ன்றது பிஹெச்டி ஸ்டடி. அது ஒரு அழகான ஒரு விஷயம். மனுஷன் ஒண்ணுமே செய்ய தெரியாதப்ப முதலாக கட்டளையிட வரவில்லை, ஜெபிக்கத்தான் ஆரம்பிக்கிறான். அடுத்து தேவனுடைய வெளிச்சத்தினாலே பேச ஆரம்பிக்கிறான். அடுத்து கட்டளையிட ஆரம்பிக்கிறான். அடுத்து ஆப்ரேட் பண்றான், மலையை தூக்குறான், பெயர்க்கிறான், அப்படியே புரட்டி போடுறான், சூரியனை கீழ்படுத்துறான், சந்திரனை கீழ்படுத்துறான், செயல்பட ஆரம்பிக்கிறான். செயல்பாட்டில் உச்சத்தில் வரும்போது திடீரென்று அவனால் செயல்பட முடியாத இடத்திற்கு வரும்போது அந்த உச்ச நிலையில் மறுபடியும் பிதாவின் இடத்தில் பேசுகிறான். இப்ப இங்க இருந்த பிரேயர் வேற, பிகினிங் லெவல்ல அப்பாட்ட பேசினா, அப்புறம் தானா செயல்படுறான் அப்பாவுடைய அறிவுல. அங்கேயும் செயல்பட முடியாத போது மறுபடியும் அப்பாட்ட பேசுறான். எல்லா சூழ்நிலையிலும் அவனால் செயல்பட முடியாத போதும் தேவன் அவன் செயல்படும் போதும் அவனை விட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்ப அதுக்கு மேல முடியாத போது திரும்ப அவன் அப்பாட்ட பேசுறான். அப்ப தேவன் எப்பவுமே ஆல்மைட்டி காடாவே இருக்கிறாரு. உங்களால் முடியாததை ஏன்ட்ட நீங்க கொண்டு வாங்கன்றாரு. அப்ப எல்லா நேரங்களிலும் நீங்கள் பிதாவோடு தொடர்பு கொள்ளலாம். எல்லா நேரங்களில் நீங்க தான் வேலையை செய்யணும் கிடையாது. முடியாத நேரங்களில் நீங்கள் தகப்பனிடத்தில் கொண்டு வரலாம். ஜெபம்ன்றது பிஹெச் லெவல்லையும் பண்ணலாம், ஜெபம்ன்றது எல்கேஜி லெவல்லையும் பண்ணலாம். அப்ப மனிதன் தேவனோடு பேசுவது விசுவாசத்தை பயிற்சிக்கக்கூடிய ஒரு இடம். தொடர்ந்து இந்த விசுவாசத்தை பிரேயர்ல பயிற்சி வைக்கிறீங்க, ஈஸியாக வாழ்க்கையில பயிற்சி வைக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? ஆமா.
நான் உங்களுக்கு ஜெபத்தை டோட்டலா நான் அடிச்சு பேசுனது எல்லாமே ஜெபத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தை தான் அடிச்சு பேசியிருக்கிறேன் ஒழிய ஜெபத்திலே இருக்கிற விசுவாசத்தை நான் அடிச்சு பேசல. நீங்க பழைய செய்தி நல்லா கேட்கணும். ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஜெபத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாய். இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குற எல்லாமே ஜெபத்து மேல விசுவாசம். 72 hours 72 hours பண்ணினா உனக்கு ஒன்று கிடைக்கும்ன்றாங்களே, அது ஜெபத்தின் மேல விசுவாசம். இப்ப நான் சொன்னேன்ல, அன்புள்ள பரமபிதாவே 2000 வருஷங்களுக்கு முன்பாக, இது ஜெபத்திலே விசுவாசம். ஜெபத்திலே நீங்கள் தேவன் மீது வைக்கிற விசுவாசத்திற்கும் ஜெபத்தின் மீதே வைக்கிற விசுவாசத்துக்கு வித்தியாசம் உண்டு. ஜெபத்தின் மீது விசுவாசம் வைக்காதீர்கள், தேவன் மீது விசுவாசம் வையுங்கள். ஜெபத்திலே விசுவாசம் வையுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தின் மேல் அல்ல, ஜெபத்திலே. அப்ப faith, prayer is an act of faith. அப்ப ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்க என்ன ஆச்சுன்னா, பழைய ஏனோக்கு காணாம போய் புது ஏனோக்கு வெளியே வந்துட்டான். டிரான்ஸ்ஃபார்ம்டு ஏனோக்கு. நீங்க கூட கடவுளோட சஞ்சரிக்க உங்க பழைய சிருஷ்டி மறைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு புதிய சிருஷ்டியா இந்த பூமியில நடமாடுவீர்கள். பழைய ஜஸ்டின் காணாம போயிடுவான், புதிய ஜஸ்டின் காணப்படுவான். பழைய மனிதனும் அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய கொடுக்கிற தன்மையும் அவனுடைய அணுகுமுறையும் அவனுடைய தரித்திரமும் மறைந்து புதிய மனுஷன், புதிய எண்ணம், புதிய திட்டங்கள், புதிய கீழ்ப்படிதல், புதிய தாழ்மை, இதுவரை இல்லாததில் அவங்கள்ட்ட வெளிப்படும். விசுவாசத்தினாலே தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் காணப்படாமல் போவார்கள். அதுதான் புது சிருஷ்டின்றது. புது சிருஷ்டி வரணும்னா பழைய சிருஷ்டி காணாம போகணும். தேவனோடு சஞ்சரிப்பது இட்ஸ் a faith. அதற்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது, ஆகையால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும். யார மைண்ட்ல வச்சு எழுதுறான்? டக்குன்னு சொல்லுங்க, யார மைண்ட்ல வச்சு எழுதுறான்? ஏனோக்கு விசுவாசத்தினால் தேவனோடு சஞ்சரித்தான். அடுத்த வசனம், ஆகையால் தேவனிடத்தில் சேர்கிறவன். ஏனோக்கு மைண்ட்ல வச்சு எழுதுறான், தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஏனோக்குக்கு பதில் அளித்தது போல நமக்கும் பதில் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். By faith Enoch walked with God. Faith is a device which converts the invisible thing into visible one. கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிகிறதை மாற்றக்கூடிய ஒரு பெரிய கன்வெர்ட்டர் தான் faith. சோ எந்த அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறதோ அந்த அளவு உங்கள் குடும்பத்தில் மகிமை இருக்கும். அந்த அளவு உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை வெளிப்படும். அந்த அளவு உங்கள் தொழிலிலே தேவனுடைய மகிமை வெளிப்படும். மற்றவர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத உயரத்திற்கு உங்கள் ஊழியம், உங்கள் தொழில், உங்கள் குடும்பம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் ஐஸ்வர்யம் கடந்து வரும். அது தேவனுடைய மகிமை செய்யும். இந்த ஆமென் சொல்ற கூட ஒரு ஃபெய்த் வேணும், இல்லாட்டி வராது. இப்ப நான் சொல்லி சொல்ற ஃபெய்த் இருக்கு பாத்தீங்களா, அது வேற. நான் சொல்லி சொல்ற ஆமென் அது தானாவே உள்ள இருந்து தேவன் இருக்கிறார், மகிமைன்னு ஒன்று இருக்கு. அந்த விசுவாச அளவு கூடும்போது அந்த மகிமை வேலை பார்க்குது. இதெல்லாம் உள்ள. இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த உலகம் தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நான் தேவனுடைய மகிமையை பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். என் குடும்பம் தேவனுடைய மகிமையை பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கிறது. சபை தேவனுடைய மகிமையை பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ, the hidden glory ல இருந்து manifested glory பார்ப்பதற்கு இந்த உலகம் ஏங்குகிறது. மாம்சமானவர் எதையும் கண்ணால் பார்த்து நம்பக்கூடியவர்கள் கூட மாம்சமானவர்கள் யாவரும் ஏகமாய் காணக்கூடிய மகிமை உனக்குள்ளிருந்தும் எனக்குள்ளிருந்தும் புறப்படுவதற்கு அவருடைய கண்கள் உத்தம மனமுடையவனை தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த உத்தம குணம் என்கிற விசுவாசத்தை அவருடைய கண்கள் தேடுகிறது. According to your faith, the glory will be manifested. இந்த உலகத்தின் சிந்தனைகள், உலகத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுடைய மகிமை பார்க்கணுன்ற மனநிலையோடு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு இடத்திற்கு வாருங்கள். அவிசுவாசம் சுட்டரிக்கப்படும் என்று சொல்லுகிறேன். சிலரெல்லாம் அப்படி மூஞ்சி அப்படி தூக்கி இப்படி பார்த்த உடனே தெரிஞ்சிருது, கொஞ்ச நாள் அவன் என்ன பாவம் வாழ்க்கையில் என்னத்தை கேட்டு வளர்ந்துருக்கிறான் என்றது. இந்த மூஞ்சில தெரிஞ்சிருமா என்னுடைய ஃபெய்த் லெவல்? இதுல தெரிஞ்சிடும். முகம் சொல்லுங்க சார். இல்ல மூஞ்சின்னா தான் நல்லா இருக்கு.
இந்த மூஞ்சில வந்து தெரிஞ்சிடும் என்னுடைய ஃபெய்த் லெவல்.